இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்து தீய ஆவியை எதிர்த்து நிற்கிறார். தீமையினுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறார். கப்பர்நகூம் மக்கள் வாயடைத்து போகிறார்கள். அதே இயேசு நம்மிலும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் செலுத்தி நம்மை அவரது உடைமையாக்கிக் கொள்ள, அவராக்கிக் கொள்ள, அவரோடு இணைந்து செயல்பட அழைக்கிறார். இதற்கு தடையாயிருப்பது சில நேரங்களிலே நம்முடைய தவறுகள், பாவங்கள், நம்முடைய சுயநலம். இயேசு நம்மிலே செயல்பட நாம் அனுபவித்தால் நம்முடைய பதில் நாம் இயேசுவோடு இணைந்து செயல்பட உதவி செய்யும். கப்பர்நகூம் மக்கள் இப்படி இருந்தாலும் ஒரு சில சமயங்களிலே இவருக்கு இந்த அதிகாரம் வல்லமை எப்படி வந்தது என்று கேள்வி கேட்கிறார்கள். நேற்றைய நற்செய்தி அதுதான். இயேசுவை நம்மிலே அனுபவிப்பது நாம் அவரோடு இணைந்து செயல்படதான் என்பதை புரிந்து கொண்டால் தவறுகள், பாவங்கள் நம்மை விட்டு விலகும். எங்கே இயேசு வந்தால் நமக்கு நலம், பிறருக்கு நலம், நாம் இயேசுவின் சீடர் ஆவோம் என்பதை நாம் ஆய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது. அதற்கு நம்மையே இயேசுவிடம் முழுமையாக கையளிப்போம். முதல் வாசகத்திலே புனித பவுல் மீண்டும் தெசலோனிக்கே மக்களை இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்க சொல்கிறார். அது எப்போது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய இறப்பின் போது, பொது தீர்வையின் போது கட்டாயம் அது நிகழும். அதற்கு தயாராக இருக்க நம்மை இயேசுவிடம் அர்ப்பணித்து அவரை நம்மிலே செயல்பட அனுமதிப்போம். நாம் அவருடைய பிள்ளைகளாவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.